வெயிட் பண்ணி பாக்கட்டும் யாரு தற்குறின்னு. ஏங்க தற்குறிக்காக இப்படி வருவோம் சொல்லுங்க, எங்க தளபதிக்காக இப்படி வர்றோம். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்துக்கு இன்னைக்கு வருகை தராது. முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு? எந்த மாதிரி எதிர்பார்ப்பா? அவரை பாக்கணுங்கறதான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு. அப்புறம் சரி அண்ணன் வந்தா நல்லா செய்வாரு அப்படின்னு சின்னதுல இருந்தே ஃபேனா இருக்குமா. அப்போ அவர் வரணும், அவர் பாக்கணும், அவரோட என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவர் வழியில நாங்களும் போகணும். அந்த மாதிரி ஆமா, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. நீங்களே பாக்குறீங்களா, இங்க பாருங்களேன், பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா உமன்ஸ் எல்லாம் தனித்தனியா விட்டு நல்லா இருக்குது. இதை விட சேஃபா எப்படி கிடைக்கும்? ஆமா, உண்மையா அவரு நம்ம இப்ப நம்ம சின்ன வயசுல பாக்கல, தெரிஞ்சிருக்குது இல்ல. எம்ஜிஆர் அவர் கூட இருந்திருக்கிறாரு, நல்லா அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும்ல. இப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியுதா கரூர் சம்பவம் அப்படி இருக்குது இல்ல. அப்ப இது ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க, தனித்தனியா எங்களை நல்ல மரியாதையா கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அப்ப செங்கோட்டையன் சார் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்றாரு, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாரு. எல்லாம் சொல்றாங்களா தளபதிக்கு ஒண்ணுமே தெரியல, தளபதிக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப செங்கோட்டையன் சார் இருக்கிறது இன்னுமே அவருக்கு பலமா இருக்குதா எங்களுக்கு தெரியுது, நாங்க பாக்குறோம், நல்லா இருக்குது. சமூக வலைதளங்கள்ல தாவேகா தொண்டர்களை பார்த்து தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சொல்றவங்க தற்குறி, அது எப்படிங்க அவர் எங்க சொல்றவங்க தற்குறி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் பதிலடி கொடுத்தாரு, நாங்க யாரும் தற்குறி எல்லாம் இல்ல, நாங்க ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு அந்த மாதிரி பயன்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருச்சுங்கிறத விட ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் அடிக்கலாங்கிறதுதான் விஷயமே. சரியா, ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் அடிக்கலாங்கிறதுதான் இது. என்னென்னலாம் சொன்னா இவங்க மனசு உடைஞ்சு போய் இது பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். ஆனா தற்குறி எல்லாம் இல்லங்க, வெயிட் பண்ணி பாக்கட்டும் யாரு தற்குறின்னு. ஏங்க தற்குறிக்காக இப்படி வருவோம் சொல்லுங்க, எங்க தளபதிக்காக இப்படி வர்றோம். தற்குறி எங்க பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஒன்னே ஒண்ணு சொல்ல, விஜயகாந்த் அண்ணாவை மட்டும் தான் விட்டுட்டுங்க, ஆனா விஜய் விடவே மாட்டோம். கண்டிப்பா வரவேற்போம், நாங்க தான் ஜெயிப்போம். தாவேகா தான் டிவிக்கே தான் ஜெயிக்கும். நாங்க யாருமே இதை விட மாட்டோம், டிவிக்கே தான் ஜெயிக்கும். சொல்றாங்கிறதுக்காக எல்லாம் நாங்க அதை இது பண்ண. அண்ணன் என்ன சொன்னாரு, செயல்ல நீங்க காட்டுங்க, நீங்க வாயே பேசாதீங்க, செயல்ல காட்டுங்க, அவ்வளவுதான். ஆனா அவரே விஜயகாந்த வர வச்சிருந்தாரு, ஆட்சி எப்படி எடுத்து பாரு. இப்ப விஜய் வந்துருக்காரு, அவர் இடத்துல இவரு அண்ணா தம்பியா நின்னுக்கிறாரு. கண்டிப்பா அவர் வர வைப்பாரு. வணக்கங்க, நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன், ஆத்துப்பாளைய பகுதியில இருந்து வர்றேன். 10வது வருடம் நானு தளபதி பார்க்கணும் இன்னைக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்ததுல, ரொம்ப எமோஷனல் ஆகுது எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவருக்காண்டியே நான் வந்திருக்கேன். நானு அவர் ஒரு ரசிகனா, இப்ப அவரோட தொண்டனா வந்திருக்கேன் நானு. ரோட்ஸ் இது மாதிரி பொதுக்கூட்டம் பண்றதா கொஞ்சம் இது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இங்க நல்லா சேஃப்டியா இருக்கு, எல்லா லேடிஸ்க்கும் தனியா இது பண்ணிருக்காங்க, பசங்களுக்கு தனியா இது பண்ணிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாதான் இருக்கு. ஆமாங்க, நல்ல உதவியா இருக்கும். அவர் புரட்சி தலைவரோட இருந்தவர், எங்களுக்கு தளபதியோட இணைஞ்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கு மேல இன்னுமே எங்களுக்கு தளபதி இன்னுமே இதாவாரு, ப்ராப்ளம் ஆவாரு. என் பேர் உமாங்க.